தொழில்கள் மேம்பாட்டு கழகம் அதாவது சிப்காட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1971ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். இப்போ ஒரு தொழில் நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கான நிலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்க அமைக்கிறதுக்கான உதவிகளை வழங்கி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டு கழகம், ஷார்ட்டா அதை சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இந்த சிப்காட்ங்கிறது 1971ல நிறுவப்பட்டது. இப்ப எதுக்காக இந்த சிப்காட் பத்தி பாக்குறோம்னா, இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர்ல பாத்தீங்கன்னா சூளகிரியில மேலும் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சிப்காட் பூங்கா அங்க இருக்கு. இப்போ இன்னொரு சிப்காட் பூங்கா ஓசூர்ல சூளகிரியில அமைக்க போவதாக இப்போ அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிப்காட் பூங்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1971ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தணும், அதுக்கான திட்டமிடுதல், அதை மேம்படுத்துறது, அதை இயக்குறது, இதெல்லாம் தான் இந்த சிப்காட்டுடைய நோக்கம். சரி, இப்போ ஓசூர்ல அமைக்க போறாங்க இல்லையா இன்னொரு சிப்காட் பூங்கா, அது எவ்வளவு ஏக்கர்ல அமைக்க போறாங்கன்னா 1882 ஏக்கர் பரப்பளவுல. எவ்வளவு கோடி முதலீட்டுலன்னா 1003 கோடி முதலீட்டுல. சோ இதனால 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த சிப்காட் பத்தி பார்க்கலாம். சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். அதுதான் சிப்காட்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா சொல்றோம். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். நம்ம மாநிலத்துல தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். இப்போ ஒரு நிறுவனம் இங்க ஒரு தொழிற்சாலையை அமைக்க போறாங்க. இப்போ காலனி தொழிற்சாலை அமைக்கிறாங்க, ஜவுளி தொழிற்சாலை அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஆலையை நிறுவுறதுக்கு, அந்த நிறுவனத்தை நிறுவுறதுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுது இந்த சிப்காட் தொழில் பூங்கால. அடுத்து தொழில் தொடங்குறதுக்கு அனுமதி கொடுக்கறது, இந்த மாதிரியான பல்வேறு உதவிகள் வழங்குறாங்க தொழில் வளர்ச்சியை இங்க ஊக்கப்படுத்துறதுக்காக. 16 மாவட்டங்கள்ல 45,000 ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த சிப்காட் பூங்கா அப்படிங்கிறது பரவி இருக்கு. இப்போ ஓசூர்ல அமைக்கிற மாதிரி சென்னை, திருச்சி இந்த மாதிரி சிப்காட் பூங்கா அங்கங்க இருக்கு. 16 மாவட்டங்கள்ல 45,000 ஏக்கர் பரப்பளவுக்கு சிப்காட் பூங்கா இருக்கு. சோ தொழில்துறைக்கு தேவையான உள்கட்டமைப்பு இந்த சிப்காட் ஆனது வழங்குது. நெக்ஸ்ட், புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிறைய உதவிகள் வழங்குறாங்க. வேலை வாய்ப்புகள் இதனால அதிகரிக்குது. வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சா மக்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் இல்லையா? சோ இதெல்லாமே சிப்காட்னால ஏற்படக்கூடிய பயன்.